இன்னைக்கு புடவை கட்டின பொம்பளை காட்டுக்கு பார்க்கலாம். உடை அவ்வளவுதான் உடை அவர்களுடைய சுதந்திரம். அவுத்து போட்டு வாங்க, எங்களுக்கு கொண்டு போய். KT ராகவன் ஒரு பாஜக தலைவர் பல்வேறு வகையான லீலா வினோதங்கள் இது பண்ணுறதெல்லாம் ப்ளூ ஃபில்ம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ப்ளூ ஃபில்ம் இருக்கிற பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகுதுன்னு பெண்கள் போராடவே இல்லையா? போராடுற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுல ஒழுங்கா வீட்டுல இருக்கு. பெண் மேல ஆணுக்கு ஈர்ப்பு இருக்கணும், ஆண் மேல பெண்ணுக்கு ஈர்ப்பு இருக்கணும். அப்பதான் மனித இனம் நீடிக்கும், எந்த உயிரினமும் நீடிக்கும். அப்ப வெளியே வந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? பத்திரமா இருக்கணும், எந்த ஆபத்தையும் என் மேல துரும்பு கூட படக்கூடாதுன்னு நினைச்சா வெளியில வராது. எத்தனை பெண்களை வந்து கெடுத்துட்டாங்க, ரோட்ல நிக்கிற எல்லா பெண்களையுமே கெடுத்துட்டாங்க. ஆட்டோ சங்கர் மூலமா வந்தாக்கா பணம் நிறைய கிடைக்குங்கிற அளவுக்கு சினிமா உலகத்தை வந்து அவர் டாமினேட். அவருடைய பின்னணியில் இருக்கிறத பார்த்தாக்கா பெரிய பெரிய அதிகாரிகள், ஒரு குறிப்பாக ஒரு பெரிய பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு அதிகாரியை பற்றிய தகவல்கள் பயங்கரமாக வந்து. ஆட்டோ டிரைவர் அதே சமயத்தில் ஒரு பின்பா மாதிரி புரோக்கரா மாதிரி ஆட் பிடிச்சிக்கிட்டு வருது. அதிகார வர்க்கம் பின்னணியில் இருந்ததுனால அவரை கைது பண்ணுறதுக்கான முயற்சிகளோ அவரை மாட்டி விடுறதுக்கான முயற்சிகளோ யாரும் எடுக்கலை. அரசியல் செல்வாக்கு மாத்திரம் இல்லாமல் அதிகார செல்வாக்கு தான். அதிகாரிகள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு ஆட்டோ சங்கருடைய இது. கள்ளச்சாரத்தில் ஆரம்பிக்கு, அப்புறம் விபச்சாரத்துக்கு விபச்சாரத்தை வந்து கொலைக்கு போய். இப்படி அவர் மாட்டினப்ப இந்த அதிகாரிகள் யாரும் கூட சேர்ந்து மாட்டலையா சார்? மாட்டினாங்க, மிகப்பெரிய அதிகாரிகள். நீங்க நினைக்கிற அளவுக்கு சாதாரண அதிகாரிகள். ஆட்டோவுக்குள்ளே விபச்சாரம் நடக்கிற அளவுக்கு அந்த காலத்துல இருக்கு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். சார், இப்போ வந்து சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் அப்படின்ற பேர்ல அதிகமாக படங்களில் பயன்படுத்தப்படுது. ஆனால் இதெல்லாமே நிஜத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு அதிர்ச்சி தர உண்மை. இது எப்படி சொல்கிறாங்க? ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், நம்ம தமிழ்நாட்டிலேயே அலற விட்டார், அவருடைய தொடர் கொலைகள் இது எல்லாமே அதிகமாக விமர்சனம் பண்ணப்பட்டது, பெண்கள் வந்து வெளியே வரத்துக்கே அவ்வளோ பயந்தாங்க அப்படின்ற கதைகள் வந்து இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. அது உண்மையா கதையா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்படுது சார். அது உண்மைதான். அவரை கைது செய்து தூக்கு தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்றிட்டான். வரலாறு அது வந்து வெறும் செய்திகள் இல்லை, கதைகள் இல்லை, கற்பனைகள் இல்லை. இந்த ஏரியா தான் திருவான்மையூரில் மாஸ்க் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பூராவும் இருந்தது. அவருடைய பின்னணியில் வந்து நிறைய அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. அதனால தான் அவர் அவ்வளோ சுலபமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு போக முடியுது. அன்றைக்கி இருந்த பிரபல சினிமா பிரபலங்கள் எல்லாமே அதை அவர்கிட்ட மாட்டாங்க. எந்த அளவுக்கு போச்சுன்னாக்கா, ஆட்டோ சங்கர் மூலமாக வந்தாக்கா சான்ஸ் நிறையா கிடைக்கும், பணம் நிறையா கிடைக்குங்கிற அளவுக்கு சினிமா உலகத்தை வந்து அவர் டாமினேட் பண்ணார். அதில் தான் அது ஃபேமஸ் ஆச்சு. சில கொலைகள்லாம் பண்ணி அங்கேயே ஒரு ஹோட்டல், அந்த ஒரு சின்ன ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது. கொலை பண்ணி அங்கேயே போயிச்சிட்டார். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே போயிச்சிட்டார். இங்கே திருவான்மையூரில் தான். அது வந்து எப்படியோ வெளியில் வந்ததுக்கு பிறகு பிடிக்கிறதுக்கு போனாக்கா அவருடைய பின்னணியில் இருக்கிறத பார்த்தாக்கா பெரிய பெரிய அதிகாரிகள், நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. பிடிச்சி இது பண்ணும்போது பல விஷயங்கள் வெளியில் வந்தது. அந்த ஒரு குறிப்பாக ஒரு பெரிய பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு அதிகாரியை பற்றிய தகவல்கள் பயங்கரமாக வந்தது. அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு பிரபல வார பத்திரிக்கை அதை கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு போது நாம் நினச்சி பார்க்க முடியாத ஆட்களெல்லாம் அதில் சிக்கியிருந்தாங்க. இப்போ பேரெல்லாம் சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் சிக்கியிருந்தாங்க. ஆட்டோ சங்கரால் அவங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைச்சிது. சார், ஆரம்பத்தில் இந்த ஆட்டோ சங்கர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கார். எப்படி அவருக்கு இதை இவ்வளோ பெரிய ஒரு பலம், இவ்வளோ பெரிய அதிகாரம் எப்படி வருது?
அது ஸ்டுடியோக்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, அந்த ஆட்களை கூப்பிட்டு வர்றது எல்லாம் பண்ணுறது, ஆட்டோவில் கூப்பிட்டு போய் வந்து பழகி ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிம்பு மாதிரி மாறினார் ஆட்டோ டிரைவரு. அதே சமயத்தில் ஒரு பிம்பாக மாதிரி புரோக்கராக மாதிரி ஆட் பிடிச்சிக்கிட்டு வர்றது, நல்ல வசதியான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வரதுக்கு அவரால் முடிஞ்சுது. அப்படி முடிஞ்சதுனால தான் 10 ரூபா வருமானம் உள்ள ஒரு ஆளுக்கு ஆட்டோ சங்கர் மூலமாக போதாக்கா 100 ரூபா கிடைக்கும்னும் போது ஆட்டோ சங்கருடைய மரியாதை ஜாஸ்தியாச்சு. அப்படி தான் அவர் பெருசாக வந்தார். பெரிய பின்னணி இருந்ததுனால அவரை வந்து யாரும் அதிகார வர்க்கம் பின்னணியில் இருந்ததுனால அவரை கைது பண்ணுறதுக்கான முயற்சிகளோ அவரை மாட்டி விடுறதுக்கான முயற்சிகளோ யாரும் எடுக்கலை. அதனால் இப்போ செல்வாக்கு மிக அதிகமாக இருந்ததுனால அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தாங்க. அரசியல் செல்வாக்கு மாத்திரம் இல்லாமல் அதிகார செல்வாக்கு தான். அதிகாரிகள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு ஆட்டோ சங்கருடைய இது ஒரு இதாச்சு. அந்த சில கொலைகள் வந்து வெளியில் ஓப்பனாக வந்துருச்சு. சில பிரபலமானவர்களுடைய இது வந்து மாட்டிக்கிச்சு. அது வெளியில் வந்தபோது தான் துருவ போனாக்கா பெரிய பெரிய ஒரு சர்க்கிளே அதில் இருக்கிறதுக்கு தெரிய வந்தது. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு, அதாவது விளையாட்டு வீரர்கள், இவங்கெல்லாம் அதில் மாட்டியிருந்தாங்க. அது இருந்ததுனால அதான் பின்னணி வந்து அவங்களுக்கு பெருசாக இருந்ததுனால தான் ஆட்டோ சங்கர் வந்து ஒரு 4-5 வருஷம் பெருசாக ஓடினார். கடைசியில் குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டு திட்டவட்டமான முறையில் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. கொலை கேஸில் தான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காங்க சார். இப்போ அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்தார். ஒரு சின்ன ஒரு விஷயம் இதில் ஆரம்பிச்சிங்கனாக்கா நீங்கள் எல்லாமே வந்துடுது இல்லை. ஒரு கொலைங்கிறத வருது வந்து கடைசி கள்ளச்சாராயத்தில் ஆரம்பிக்கும். அப்புறம் விபச்சாரத்துக்கு விபச்சாரத்தை வந்து இது கொலைக்கு போய் முடியும். அது பூராமல் அவருடைய சீக்வன்ஸ் எல்லாம் வந்து மிக பிரபலமானவர்கள், சினிமா உலகத்தில் மிக பிரபலமானவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மார்க்கெட் பிடிக்கிறதுக்கு அவர் உதவியாக இருந்தார். அதனால தான் அவர் இவரை போல் நிறைய பேர் இருந்திருந்தாலும் கூட ஆட்டோ சங்கர் பிரபலமானதுக்கு காரணம் அவருடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு உயர்வாக இருந்தது. அரசியல் ரீதியாகவும் நிறைய லிங்க் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியல்வாதிகளுக்கு பொண்ணுங்களை அனுப்பி அது மூலமாக வீடியோ எடுத்து அது ஒரு சர்ச்சையாக்குனது அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் ஆட்டோ சங்கர் கதையில் அதுதானே விஷயமே. பல படங்களை எடுத்து விட்டு இது பண்ணார். அந்த படங்களை அவங்களே எடுத்து விட்டாங்க. ஆட்டோ சங்கர் அந்த படங்களை வச்சு ஆள் பிடிக்கிறது, இவங்க இவ்வளோ அவைலபிள், இவங்களுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரி ப்ரோமோ மாதிரி இது பண்ணியிருந்தார். இப்படி அவர் மாட்டினப்ப இந்த அதிகாரிகள் யாரும் கூட சேர்ந்து மாட்டலையா சார்? மாட்டினாங்க. அப்புறம் அந்த அதிகாரிகள் தான் சொல்லணுமா, நீங்கள் நான் கிட்ட போக முடியுமா? மிகப்பெரிய அதிகாரிகள், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சாதாரண அதிகாரிகள் இல்லை. அந்த ஒரு வார பத்திரிக்கை நக்கீரன் பேரை சொல்கிறேன், நக்கீரன் கிளீனாக பேரை போட்டு எழுதிட்டாங்க. எழுதுனாங்க நக்கீரன் பத்திரிக்கை. அதுக்காக அந்த ஆசிரியரை படாத அவசப்படுத்தினாங்க. நக்கீரன் உண்மையை சொல்ல போனால் நக்கீரன் தான் ஆட்டோ சங்கர் கேஸை வந்து பெருசாக கொண்டு வந்து அப்புறம் அது ஒரு சீரியலாகவே பண்ணாங்க. ஒரு சீரியலாகவே வந்தது. அதில் இன்னும் டீட்டெயிலாக காட்டி அந்த அதிகாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நடிகரை போட்டு எல்லாம் எடுத்து காட்டினாங்க. அப்போ வந்து விபச்சாரம் அப்படின்றதுலாம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது இல்லை தானே சார்? பெண்களுக்கு இப்பயே வந்து சிசிடிவி கேமரா இருக்கு, ஆனால் வெளியே போகிறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது எதுவுமே அந்த சமயத்தில் இல்லாத காலகட்டத்தில் அது பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அச்சுறுத்தல் இருந்ததுனால தானே மாட்டினாங்க. அதனால தானே தூக்கு தண்டனை ஒன்று போச்சு. இன்னைக்கு நடந்ததுன்னா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு போயிருப்போம். அன்னைக்கு அது பெரிய விஷயம். ஆட்டோவுக்குள்ளேயே விபச்சாரம் நடக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் இருந்தது. அன்றைக்கி அது பெரிய விஷயம். இன்றைக்கி அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே. இன்றைக்கி அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை சார்? நாங்கள் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறோம்மா, அங்கே எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். பசங்க பழகிற விதத்தை எல்லாம் பார்க்குறோம். எங்கள் காலத்தை யோசித்து பார்க்குறோம். எங்கள் காலத்துக்கு நடந்த விஷயம் இதே சம்பவங்கள் எங்களுக்கு நடந்திருந்தால் என்ன ஆச்சுங்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அது நடக்கும்போது நான் ஒரு ஆசிரியராக இருந்துக்கிட்டு என்னது இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன சார் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு பேசுகிறீங்கன்னு பெண்களே கேட்குறாங்க. காலம் மாறி போச்சு. இப்போ எல்லாரையும் அதை சொல்லிட முடியாதுல்ல. இன்றைக்கி இப்போ உங்கள் மாதிரி பெண்கள் நாங்கள் அன்றைக்கி பார்த்தது இல்லையே, மீடியாவில் பார்த்தது இல்லையே. இன்றைக்கி மீடியாவில் வந்து ஆண்களை காணுமே.
காலம் மாறி போச்சு. மீடியாவுக்கு வர பெண்கள் வர மாட்டாங்களே. இன்றைக்கி இவ்வளோ பெண்கள் தனியாக சுதந்திரமாக வந்து பேசுகிறீங்கன்னாக்கா பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்துருச்சு. பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து ஆணை கண்டு பயப்படுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் அன்னைக்கு அது பெரிய விஷயம், இன்றைக்கி அது ஒரு விஷயமாகவே இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் சகஜமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்பவும் பெண்களுக்கு எதிரான எல்லா குற்ற செயல்களும் நடந்துட்டு தானே சார் இருக்கு. சுதந்திரமா அவங்க வெளியே வராங்க அப்படின்னா கூட அவங்க பத்திரமா வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு அவங்க பெற்றவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு. இப்போ இடையில கூட கோவையில நடந்த அந்த பாலியல் குற்றமும் தெரியும். அப்படி இருக்கும்போது காலங்கள் மாறினாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் குறையாம தானே இருக்கு. ஆண் பெண் அப்படின்றது இருக்கிற வரையிலும் இந்த இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு பெண்ணை பார்த்தோன்னா ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வரலைன்னா மனித இனம் நீடிக்காது. இது தவறான ஒன்று இல்லையா? அப்போ எப்படி குழந்தை எப்படி போகிறது சார்? அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. ஊர்ல போற எல்லா பொண்ணையும் பார்க்கணும் அப்படின்னா அது தப்பு தானே. அது அந்த காலத்தில் அப்படி இருந்ததுப்பா. அந்த காலத்தில் தான் அதெல்லாம் இருந்தது. இந்த காலத்தில் அப்படி இல்லையே. நான் தான் சொல்கிறேனே, என்னுடைய மாணவியோட ஒரு மாணவங்களுக்கு 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இதெல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு அமுச்சு விட்டாங்க. 2 பேரும் ஊர் சுற்றுற மாதிரிலாம் ஃபோட்டோ போடு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், இப்படி எடுத்துருக்கிறியே, நாளைக்கு பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு. இதில் என்ன சார் இருக்குது தப்புனுச்சு. அம்மா அது வேறு. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து கேட்டாங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வா அப்படின்னு. அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார், நீங்கள் என்ன அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டா. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? அது அவங்களுடைய ஃப்ரெண்டு, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? தொடர்ந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு பாதுகாப்புங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க. இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்குது. இது சிசிடிவி ஃபுட்டேஜ், சிசிடிவி இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பான அந்த காவலர் ஆப், இது எல்லாமே இருந்துமே குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டு தானே போகுது. எந்த ஒரு குற்றச்சாட்டும் குறையலையே. ஆமாம்மா, ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வர மாட்டாங்கம்மா. நான் தான் வெளியில வராத சமயத்திலேயே அந்த காலத்துல அவ்வளவு பெரிய ஒரு தப்பு நடந்திருக்குதுன்னும் போது இப்போ வெளியில எல்லா இடத்துலயும் இப்போ பொது இடங்கள்ல வரும்போது இது எப்படி நடக்கிறது? காலம் வளர்ந்துருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது பெர்மிசிவ் சொசைட்டிமா, இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வந்து பெர்மிசிவ் சொசைட்டி, அனுமதிக்கப்பட்ட அங்கீகாரம். அது அந்த காலம் வேற. சிவாஜி சாவித்திரி லவ் சீன் நடிப்பாங்க அந்த காலத்தில். எங்கள் காலத்தில் சிவாஜி இங்கே நிற்பார், சாவித்திரி அங்கே நிற்பாங்க ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி. அன்பேன்னுவார். அது அங்கே இருந்துக்கிட்டு அந்தம்மா ஆறுயிரே அப்படிங்கும். அதுதான் லவ் சீன். இன்றைக்கி என்ன லவ் சீன் சினிமாவில் என்ன எப்படி வருது? சொல்லுங்களேன். புத்த காட்சிகள் இல்லையா? உடலுறவு காட்சி இல்லையா? அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். என் பையன்தான் பாப்பா ஓடிடியில் வந்துருக்கு பாருன்னு சொல்லி அமுச்சு விட்டார். இன்றைக்கி இருக்கிற பிரபல நடிகை பிச்சு உதவி இருக்காங்க. எங்கள் காலத்தில் அதை நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த ஸ்டில்ஸை காட்டிட்டுமா அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. அதை வந்து யாரும் தப்பாகவே எடுத்துக்கல. பிளேனில் போகிறாங்க, பிளேனுக்குள்ளாரே செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி காட்சிகள். அது தவறு இல்லையா? நீங்க தான் சொல்லணும் சார். நீங்க சொல்றீங்க அது தப்பு அப்படின்றத. என் கண்ணுக்கு அது தப்பா பட்டுச்சுமா அந்த காலத்துல. இன்னைக்கு அது சரியா இருக்கிறதுனால தான் நீங்களும் உட்காந்து பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் சார். என்னோட கேள்வி, காலம் மாறி இருக்கு, சமுதாயம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வளர்ந்துருக்குங்கிறது இல்லை, மாறி இருக்குதுன்னு சொல்லுங்க. மாறினதுக்கும் வளர்ந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? வளர்ச்சிங்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லைங்கிறதுனால தான் இத்தனை கேள்வி கேட்குறீங்க நீங்கள். இப்போ மாறி இருக்கு அப்படின்னும் போது பெண்கள் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாறி இருக்குது. மாதிரி இன்னைக்கு புடவை கட்டின பொம்பளை காட்டுக்கு பார்க்கலாம். புடவை கட்டி பெண்கள் வரதே இல்லையா? காட்டுங்க காட்டுங்க. நாங்கள் கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு கட்டாயப்படுத்திருக்கோம். ஆசிரியர்களாக இருக்கவங்க வந்து புடவை கட்டிட்டு தான் வரணும்னு கட்டாயப்படுத்தி. சார், உடை அவங்க சுதந்திரம் சார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. உடை அவர்களுடைய சுதந்திரம். அவுத்து போட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை சார். அது அவங்க அப்படி வந்தாலும் தப்பு நடக்குது இல்ல, ஏன் அது தப்பு நடக்குதுன்னு தானே கேள்வி. அப்படி வந்தா தப்பு நடக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன ஒரு மாற்றம்? அது ஏன் மாற்றணும்?
தப்பு சமுதாயம் நடக்குதுன்னு நினைச்சிட்டே அங்கீகாரம் போகட்டும் சமுதாயம் விட்டுறலாமா? ஏத்துக்குச்சுமா, சமுதாயம் அதை ஏத்துக்குச்சு. சார், அதுக்கப்புறம் தப்பு நடக்குது எந்த சமுதாயம் சார் ஏத்துக்குச்சு? ஏத்துக்கல. தப்பு நடக்குதுன்னு பெண்கள் போராட்டம் பண்ணலையா? தப்புன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அது அப்ப சரி நீங்க சொல்றீங்களா? அதை தப்புன்னு எப்படி சொல்றீங்க? சார், ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பெர்மிஷனே இல்லாம ஒரு தப்பு நடக்குதுன்னா அது பேர் தப்பு தானே சொல்றாங்க. பர்மிஷன் இல்லாம நடந்தா தான் தப்பு. ஆ, பர்மிஷனோட நடந்தா இங்க பெர்மிஷனோட நடக்கிறத பத்தி கேள்வி வைக்கலையே சார். இப்ப கோவையில அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டுச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன நீதி கிடைச்சதுன்னு எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணாங்க. அது அந்த பொண்ணு பெர்மிஷன் இல்லாம தானே பண்ணாங்க. அப்ப அது குற்றம் தானே. அந்த மாதிரி குற்றம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. குற்றம்னு பேச்சு அடிபடுதா இல்லையா? என்னது சார்? அது அதை சமூகம் அக்செப்ட் பண்ணலைங்கிறதுனால தான் அது குற்றம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒருவேளை அந்த பெண்ணு பேசாமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? தெரிஞ்சு பண்றதோ தெரியாம பண்றது தப்பு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம தான் அந்த தப்பு நடந்திருக்கு. அப்பனா அது தப்பு தானே. அது தப்பு தான். நான் ஒரு இது மாத்திரம் சொல்கிறேன். கேடி ராகவன் ஒரு பாஜக தலைவர் இருந்தார். பல பெண்களோட வந்து பல்வேறு வகையான லீலா வினோதங்களில் இது பண்ணுறதெல்லாம் ப்ளூ ஃபில்ம் எடுத்து வச்சுருந்தார். எடுத்து வெளியிட்டாங்க. அப்போ வந்து கேட்டாங்க, இப்படி வந்து நடந்துருக்குதே, இது அநியாயம் இல்லையா, இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டபோது நான் என்ன சொன்னேன், அந்த ப்ளூ ஃபில்மில் இருந்துக்கிற பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இது மாதிரி எனக்கு அநியாயம் நடந்ததுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அநியாயம் நடந்திருக்குன்னு எந்த பொண்ணுங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. இல்லை சார், ஒரு தப்பு பண்ணல. இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பண்ணல இல்லையா? கேடி ராகவனோட அந்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா உங்ககிட்ட? அப்படி இருக்கும்போது அவங்க சம்மதத்தோடு பண்ணுறாங்க. அதை ப்ளூ ஃபில்ம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு போய் நீங்கள் எப்படி தலையிடலாம்? ஒரு கற்பழிப்பை எப்போ வரும் தெரியுமா? என்னுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணால் தான் கற்பழிப்பு. மனைவியாக இருந்தால் கூட மனைவி வந்து உடல் உறவுக்கு சம்மதிக்கலைன்னா அது கற்பழிப்பு தான். அந்த பெண்ணே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒரு சினிமா கதையில் அதாம்மா கிளைமேக்ஸை. அந்த வில்லன் வந்து மிரட்டுவான் அவளை, ஹீரோவை மிரட்டுவான், அவளை நீ கெடுக்க பார்த்த அப்படின்பா. அப்போ அந்த பொண்ணு பொறுத்து பார்ப்பா, என்னை கற்பழிக்க வந்தான்னு தானே நீ இது பண்ணுற, நான் என்னை கெடுக்க முயற்சி பண்ணால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அது எப்படி குற்றம் ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே தான் கேடி ராகவன் விஷயத்தில். அந்த பெண்கள் விருப்பப்பட்டு போய் ஒன்றா இருந்திருக்காங்க, அவங்க ஜாலியாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய அந்தரங்கத்தில் நீங்கள் தலையிட்டது உங்கள் தப்பே ஒழிய அவங்க தப்பு இல்லை. சார், இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகுதுன்னு பெண்கள் போராடவே இல்லையா? பத்திரமா இருக்கணும், எந்த ஆபத்தையும் என் மேலே துரும்பு கூட படக்கூடாதுன்னு நினச்சா வெளியில் வராது. எத்தனை பெண்களை வந்து கெடுத்துட்டாங்க? ரோட்டில் நிற்கிற எல்லா பெண்களையுமே கெடுத்துட்டாங்க. ஓடுற பஸ்ல கூட தான் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது பஸ் ஓட்டுறது நிறுத்து. சில முன்னேற்றங்கள் வரும்போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அழகா இருக்கிறத யாரும் தப்பு சொல்லுங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை ஈர்க்க பார்க்குறீங்கன்னாக்கா அது தப்பு. ஆண் பெண் ரெண்டு ஒரு இருக்கிற வரையிலும் அந்த ஈர்ப்பு இருக்கிறவங்களும் இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்யும். 5 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு 6வது கர்ணனி லைக் பண்ணேன்னு சொல்கிற திரௌபதியும் இருக்கிறான். 5 புருஷன், 5 தேவி அழியாத பத்தினி.